தமிழக வெற்றி கழக கட்சியின் இரண்டாவது மாநாடு நேற்றைக்கு மதுரையில் பாரபத்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து நடந்து முடிஞ்சு. இந்த மாநாட்டில் பேசிய இந்த கட்சியின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் பிஜேபி கட்சி மற்றும் டிஎம்கே கட்சி மற்றும் சில கட்சிகளுக்கு எகென்ஸ்டாக ரொம்பவே காட்டமாக எதிராக ரொம்ப பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மத நல்லிணக்கம் சார்ந்த ஒரு ஊர் தான் மதுரை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். நான் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை என் மனசில் படிச்சு, நான் வந்து விஜய்க்கு எகென்ஸ்டாவோ மற்ற கட்சிக்கு ஆதரவாகவும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, நேற்று மத நல்லிணக்கம் பற்றி பேசிய நடிகர் விஜய் அவர்கள், அதாவது அந்த கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் முந்தானத்தே வந்து மதுரைக்கு வந்துட்டார். அந்த மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது, அழகர் கோவில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய மசூதிகள் இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது. இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லாட்டினா வந்துட்டு இந்த 3 இடத்துக்குமே போயிட்டு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். மக்கள் வந்து சார் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர், நான் இதை ஏன் நான் அந்த இடத்த சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள் சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இப்போ ஆளுங்கட்சி ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் ஒரு மதத்தை மட்டும்தான் ஆதரிப்போம்னு சொல்லி இந்த பக்கம் பாரத பிரதமர் மோடி இருக்காங்க. அப்படிப்பட்ட பல மதங்களை வந்து பின்பற்றக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல விஜய் மட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களோ, அதாவது மசூதிக்கோ இல்லை கோவிலுக்கோ இல்லை தேவாலயங்களுக்கோ போயிட்டு வந்து இந்த கட்சி மாநாட்டில் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நடிகர் விஜயோட மதிப்பு எங்கேயோ போயிருக்குங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வர்றேன். கண்டிப்பாக பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கோ இல்லை இந்தியாவுக்கு கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்